இன்றைய செய்திகள். ஜூலை 1. தமிழக அரசியல் மற்றும் இந்தியா முழுவதும் அரசு உலக செய்திகளின் தொகுப்பு. முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று மாலை 4 மணிக்கு கோவளத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தனது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு. திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த கட்சிகள் மற்றும் இதர கூட்டணி கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் முக்கியத்துவம். இந்த சந்திப்பு ஆட்சி அமைந்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் முதலமைச்சர் நடத்தும் முதல் முறையான ஆலோசனை கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வியூகம். காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் பிபிஜி ராம்ஜி திட்டம் அமலுக்கு வருகிறது. இது பழைய 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக செயல்படும். வேலை நாட்கள் உயர்வு. புதிய திட்டத்தின்படி ஊரக வேலைவாய்ப்பு நாட்கள் 100 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளன. மத்திய மாநில நிதி பகிர்வு. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் நிதி சுமையை பகிர்ந்து கொள்ளும் வகையில் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. EKYC சலுகை. வேலை அட்டை இல்லாதவர்களுக்கு கூட பதிவு செய்திருந்தால் வேலை கிடைப்பதை உறுதி செய்ய கிராம ஊராட்சிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் விமர்சனம். இந்த புதிய திட்டம் குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கங்கள் இன்றி அவசரமாக செயல்படுவது கிராமப்புற தொழிலாளர்களை பாதிக்கும் என்று விமர்சித்துள்ளார். விலங்கு நோய் தடுப்பு. ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை தமிழகம் முழுவதும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. மக்களின் கோரிக்கை நாள். தமிழக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர் முகாம்கள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொழிலாளர் பாதுகாப்பு. வேலை இடங்களில் பாதுகாப்பு குறித்த விதிமுறைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மின்சார கொள்கை. ஜூலை 1 முதல் சுயமாக இறக்குமதி செய்யப்படும் மின்சார பொருட்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் குரல். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். நிர்வாக சீர்திருத்தம். அரசின் நலத்திட்டங்கள் சாமானிய மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் வசதிகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் அரசு செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். புதிய பாஸ்போர்ட் கட்டணம். ஜூலை 1 முதல் சாதாரண மற்றும் தட்கல் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணங்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட் கட்டணம் ரூபாய் 1500 2500 அதிகரித்துள்ளது. தட்கல் பாஸ்போர்ட் உயர்வு. அவசர தேவைகளுக்கான தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் ரூபாய் 3500 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆதார் மின்னஞ்சல் அப்டேட். ஆதார் அட்டையில் மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிக்க வசூலிக்கப்பட்டு வந்த ரூபாய் 75 கட்டணம் ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலவச ஆதார் அப்டேட். மொபைல் செயலி மூலம் உங்கள் மின்னஞ்சல் முகவரியை இனி இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மத்திய அரசின் விக்சித் பாரத் கிராம்ஜி திட்டம் ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் அமலுக்கு வருகிறது. வேலை வாய்ப்பு உறுதி. புதிய திட்டத்தின்படி தகுதியுள்ள எந்த ஒரு கிராமப்புற தொழிலாளியும் ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை அரசு உறுதி செய்துள்ளது. நிதி ஒதுக்கீடு. புதிய ஊரக வளர்ச்சி திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 95,692 கோடி இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வருமான வரி தாக்கல்.
நிதியாண்டு 2025-26க்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள். அபராதம் தவிர்க்க இப்போதே தயாராகுங்கள். வங்கிகளின் புதிய விதிகள். வங்கிகள் தவறான நிதி திட்டங்களை வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்வதை தடுக்க ரிசர்வ் வங்கி ஜூலை 1 முதல் புதிய பாதுகாப்பு விதிகளை கொண்டு வந்துள்ளது. வாடிக்கையாளர் பாதுகாப்பு. வங்கிகளின் தவறான வழிகாட்டுதலால் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் வாடிக்கையாளர்களுக்கு முழு தொகையும் திரும்ப பெறவும் இழப்பீடு பெறவும் புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே அபராதம் உயர்வு. டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணிப்பவர்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் ரூபாய் 250 ரூபாய் 500 உயர்த்தப்பட்டுள்ளது. EPFO சேவைகள். 5 நாள் பராமரிப்பு பணிக்கு பிறகு ஜூலை 1 முதல் EPFO-வின் ஆன்லைன் சேவைகள் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கும். SBI கார்டு மாற்றங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட SBI கிரெடிட் கார்டுகளுக்கான ரிவார்ட் பாயிண்ட் முறையில் ஜூலை 1 முதல் சில புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. HDFC லவுஞ்ச் வசதி. HDFC வங்கி கார்டு பயனர்களுக்கு விமான நிலையங்களில் இலவச லவுஞ்ச் வசதி பெறுவதற்கான விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு உருவாக்கம். திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இந்தியா ஸ்கில்ஸ் 2026-27 போட்டிகளை தொடங்கியுள்ளது. இது இளைஞர்களுடைய புதிய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கும். ஜூலை 1 உலக செய்திகள். வியட்நாமில் புதிய சமூக ஊடக கட்டுப்பாடு. ஜூலை 1 முதல் சமூக ஊடகங்களில் தவறான தகவலை பரப்புவோர் அல்லது வதந்திகளை உருவாக்குவோர் மீது வியட்நாம் அரசு கடும் அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளது. சுமார் $800 முதல் அபராதம் விதிக்க திட்டமுள்ளது. பயணிகள் சுகாதார அறிவிப்பு. வியட்நாமுக்குள் நுழையும் வெளியேறும் அல்லது அந்த நாட்டின் வழியாக செல்லும் பயணிகள் அனைவரும் இன்று முதல் கட்டாய சுகாதார அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். உலகக்கோப்பை கால்பந்து பரபரப்பு. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இன்று நாக் அவுட் சுற்றுகள் சூடுபிடித்துள்ளன. பல முன்னணி நாடுகள் வெளியேறிய நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். வெனிசுலாவில் நிலநடுக்க பாதிப்பு. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு தரப்பில் மெத்தனமான செயல்பாடு இருப்பதாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமை தொடர்பான டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது அங்குள்ள அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் வெப்ப அலை. ஐரோப்பா முழுவதும் வரலாறு காணாத வெப்ப அலை வீசி வருகிறது. குறிப்பாக நெதர்லாந்து போன்ற நாடுகளில் முதல் முறையாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பதட்டம். குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் அந்நாட்டு அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போலீசாரை அதிரடியாக களமிறக்கியுள்ளது. பராகுவே அணியின் அபார வெற்றி. கால்பந்து உலகக்கோப்பையில் ஜெர்மனியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வீழ்த்தி பராகுவே அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இது பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் ரயில் சேவை. பயணிகள் ரயில்கள் சேவையை தொடங்க தயாராக இருக்கும் நிலையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் ஒரே நாளில் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. இந்தோனேசியாவில் ஊழல் தீர்ப்பு. முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அரசு நிதிக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்திய பேச்சுவார்த்தை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தோஹாவில் நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சிறிய அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி. சீனா மீது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கை. சீன நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகளால் ஐரோப்பிய சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தடுக்க
ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான வர்த்தக விதிகளை அமுல்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை மோதல். ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச அரங்கில் கவனம் பெற்றுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்களில் தரவு கசிவு. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் 18 ப்ரோ பாகங்கள் மற்றும் வடிவமைப்புகள் குறித்த இரகசிய தகவல்கள் கசிந்திருப்பது டெக் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரு நாட்டின் தேர்தல் எதிர்பார்ப்பு. சுரங்க தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த பெரு நாட்டில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான இறுதி சுற்று தேர்தல் ஜூலை 28 அன்று நடைபெற உள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.